ராஜா வரதுக்குள்ள இந்த தப்ப எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. இங்க நடந்தது என்ன? இவருதான் இந்த ஊரோட ராஜா நெடுஞ்செழியன். இவருக்கு ஒரு ஆசை, நல்ல இனிப்பான சுவையான கேக் திங்கணும்னு. அப்போ அவருதான் உதவியாளர்கிட்ட சொன்னாரு, எனக்கு நல்ல கேக் திங்கணும்னு ஆசையா இருக்கு. நாம அதுக்கு ஒரு போட்டி மாதிரி வைக்கலாம். அதுல யாரு நல்ல சுவையான கேக்கு செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு 100 பொற்காசிகள் பரிசு. கண்டிப்பா, நான் ஊரோட பெரியவர்கிட்ட சொல்றேன் மன்னரே. பெருசா இங்க கேக் செய்ய தெரிஞ்சவங்க யாரும் நம்ம ஊர்ல கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது, நல்ல கேக்கு நான் சாப்பிடணும். சரிங்க மன்னரே, நான் சொன்ன ஊரு பெரியவர்கிட்ட. தோ அவரே வந்துட்டாரு, நீங்களே சொல்லுங்க. வணக்கம் மன்னரே, நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு ஏன் மூலமா தேவை இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அத நான் மாண்புமிகு மன்னர் உங்களுக்கு செய்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி மன்னரே. நான் என்ன உதவி செய்யணும்? ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு நல்ல கேக்கு சாப்பிடணும், அதுவும் நாளைக்கே. எனக்கு நல்ல கேக்கு செஞ்சு தரவங்களுக்கு கண்டிப்பா 100 பொற்காசுகள் பரிசு. ஆனா நம்ம ஊர்ல யாருக்கும் செய்ய தெரியாதுன்னு அமைச்சர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல கேக் செய்வார் நம்ம ஊர்லயே. அவருக்கு மட்டும்தான் பஞ்சு மாதிரி கேக் செய்ய தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கேக் நாளைக்கு கிடைக்கும். இவன் பேரு மோகன். இவன் தான் இந்த ஊர்லயே கேக் சுடுவதற்காக ஓவன் வச்சிருக்கான். அவன் செய்யற கேக்குக்கு இந்த ஊர்ல நிறைய பேரு அடிமை. அந்த அளவுக்கு பஞ்சு போல கேக் செய்வான். இவனுக்கு மட்டும்தான் ஈஸ்ட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். அப்போ இவனை பார்க்க வந்துட்டு ஊரு தலைவர் சொன்னாரு, மோகன், உனக்கு ஒரு வேலை இருக்கு ராஜா. என்ன கூப்பிட்டு அவருக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் உன்னை நம்பிதான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். நாளைக்கு ஒரு பஞ்சு போல கேக் எனக்கு வேணும் ராஜா. அதற்கு 100 பொற்காசுகள் கூட பரிசா தரதா சொன்னாரு. ஓஹோ, ராஜாவிற்கா? நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாருக்கு பஞ்சு போஞ்ச கேக் செய்ய தெரியும்? அந்த 100 பொற்காசுகளும் கண்டிப்பா எனக்கு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் நாளைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கேக் ராஜாவுக்காக செஞ்சு தரேன். ஊரு தலைவர் சொல்லிட்டு போகும் வழியில் ஆனந்தி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேக் செஞ்சதுனால அங்க உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ருசி பார்க்க கொடுத்தா. அப்போ அந்த வழியில் வந்த ஊரு தலைவர், அடடே ஆனந்தி, எப்படி இருக்க? எப்படி நீ இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்ட? அது என்ன சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பியா? எனக்கெல்லாம் தரமாட்டியா? எனக்கும் தந்தா அந்த கேக் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு என்னுடைய கருத்தை சொல்லுவேன்ல. அச்சச்சோ, அப்படிலாம் இல்ல ஐயா. நான் ஏதோ இப்போதான் அந்த ஈஸ்ட் கேக் பஞ்சு போல வர்றதுக்கு போடுறத எப்படி பயன்படுத்தணும்னு செஞ்சு பார்த்தேன். அது ஓரளவு நல்லா வந்துச்சு. அதன் பசங்களுக்கு கொடுத்தேன். இதோ நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அத சாப்பிட்ட ஊரு தலைவர், இந்த அளவுக்கு ஒரு ருசியான கேக் உனக்கு செய்ய தெரியுமா? பேசாமல் நீ ஒன்னு செய். நாளைக்கு நான் ராஜாக்கு ஒரு நல்ல கேக் கொண்டு வருவதாக சொன்னேன். அந்த கேக்க நீயும் செய். நான் மோகன் கிட்டையும் சொன்னேன், அவனும் கேக் செஞ்சு கொண்டு வருவான். எது நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, மோகன் அண்ணன் கூட நான் கேக் செய்வதா? அவருக்கு கேக் செய்வதில் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான் இப்போதான் கொஞ்ச நாளா இதை செஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் ராஜாவுக்கு செய்வதுனா ரொம்ப நுணுக்கங்கள் தெரியணும். அதுக்கு நான் எப்படி சரியா வருவேன் ஐயா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எனக்காக கண்டிப்பா நாளைக்கு ஒரு கேக் செய்யணும். இது தேன் கேக். ஆனால் அவன் செய்யறது ஒரு சர்க்கரை கேக். அது ஒரு விதம், இது ஒரு விதம். நாளைக்கு பார்ப்போம். மோகன் கடையில் வழக்கம் போல கூட்டம். அப்போ ஒருத்தர், என்ன மோகன், கேள்விப்பட்டியா? இந்த ஊரிலேயே உனக்கு மட்டும்தான் கேக் செய்ய தெரியும்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆனந்தி, அவளும் நல்ல பஞ்சு போல கேக் செய்யறாளாம். நாளைக்கு ராஜாவுக்கு அவளும் ஒரு கேக் செய்ய போறாளாம் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, ஏன் கூட போட்டி போடுற அளவுக்கு நீ கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னு தான் மனசுல பயங்கர வெறியுடன் யோசிச்சான். அவனை விட நல்ல பேக்கர் இந்த ஊர்ல யாருமே இல்லன்னு சந்தோஷமா இருந்தான். ஆனால் இப்போ ஆனந்தி இருக்கா. அவனை எதிர்த்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அவன் மட்டும் ஒரு கேக் செய்து 100 பொற்காசுகளையும் வாங்கிவிடலான்னு நினைச்சான். அது நடக்காம போச்சு. அட, என்னை விட ஒரு நல்ல கேக் செய்யும் ஆளு இந்த ஊர்ல யாராலையும் இருக்க முடியாது. ராஜாவுக்கு கண்டிப்பா நான் செய்யும் கேக் தான் பிடிக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். சும்மா எடுத்த உடனே பஞ்சு மாதிரி கேக் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். இங்க விடிந்ததும் மோகன் ஊரு தலைவர்கிட்ட வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம், ஐயோ, நான் இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு.
அத நோக்கி மோகனும் ஊரு தலைவரும் ஓடுனாங்க. சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தா ஆனந்தி அழுதுகிட்டு இருந்தா. என்னாச்சு ஆனந்தி? கேக் செய்ய சொன்ன, ஆனால் நீ சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம்? எதுக்காக இவ்ளோ பெரிய சத்தம்? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. ராஜாவுக்கா நான் செய்த கேக் ஒரு கல் மாதிரி இருக்கு. நான் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தான் இப்படி சத்தமா கத்தி அழுதுட்டேன். அந்த கேக்க கையில எடுத்து பார்த்தா ஒரு கல் மாதிரி உடைக்க முடியாமல் இருந்தது. நீ எப்போதும் போல சரியான அளவுகள் போட்டியா ஆனந்தி? உன்னுடைய பொருள் ஏதாவது வீணாகி கூட இருக்கலாம் தானே? எதையாவது போட மறந்திருக்கலாம். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நேற்று கூட நீங்க சாப்பிட்ட கேக் அந்த பொருள்களால் செஞ்சதுதான். ஆனால் எப்போதும் செய்யற மாதிரி செஞ்சோம். ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னுடைய கேக் செய்ய பயன்படுத்தும் ஈஸ்டை எனக்கு கொடு. அத வாசி நாம கண்டுபிடிச்சிடலாம். எதனால இப்படி ஆனதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டம்ளரை வச்சு அதில் கொஞ்சம் ஈஸ்ட் சேர்த்து வச்சுட்டு மோகன் கிட்ட, நீங்க 2 பேரும் இந்த கேக் செய்வதற்காக ஒரு இனிப்பு பொருளை பயன்படுத்தி இருப்பீங்க. ஒருவேளை அது வீணாகி கூட இருக்கலாம். மோகன், உன்னோடது கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு கடைக்கு போய் அவன் பயன்படுத்திய இனிப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்தடிக்கு போனான். ஊரு தலைவர் 2 பக்கமும் அவங்க கொண்டு வந்த அந்த இனிப்பு பொருள்களை ஊத்துனாரு. ஒரு 2 நிமிஷத்துல ஆனந்தி பக்கம் உள்ள ஈஸ்ட் பொங்கி வந்தது. ஆனால் இந்த பக்கம் மோகனுடையது 5 நிமிஷம் ஆகியும் அப்படியே இருந்துச்சு. நான் ஒன்னும் தப்பு பண்ணல. என்ன சந்தேகத்தோட பாக்காதீங்க. ஒருவேளை அந்த ஈஸ்ட் தான் வீணாகி இருக்கலாம். அதனாலதான் ரியாக்ட் ஆகாம இருக்கோ என்னவோ. அப்போ எப்படி அது ஆனந்தி பக்கம் உள்ளது மட்டும் பொங்கி வந்துச்சு? அப்போ ஈஸ்ட் வீணாகல. நீ தவறான பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீ செஞ்ச வேலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் பார்த்தேன். ராஜாவுக்காக கேக் செய்வதனால மோகன் அவனுடைய கரும்பு தோட்டத்துக்கு போய் நல்ல கரும்புகளை தேடி தேடி பறிச்சான். அப்போதான் அதிலிருந்து வரும் சர்க்கரை நல்ல சுவையை தரும் அப்படின்னு. அப்போ பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல உள்ள இலைகளையும் கொஞ்சம் பறிச்சான். நீ அந்த வேப்ப இலைகளை இனிப்புல சேர்க்க மாட்ட. அப்போ என்ன செய்ய போறேன்னு யோசிச்சேன். அப்போதான் நீ அதை அரைத்து ஒரு பேஸ்ட் போல எடுத்துக்கிட்டு ஆனந்தி வீட்டு கிச்சன் ஜன்னல் பக்கம் போன. அங்கதான் ஆனந்தி அவளுடைய தேனை வச்சிருந்தா. நீ மெதுவாக அந்த தேனில் கொஞ்சம் வேப்பம் பேஸ்ட கலந்த. அப்போதானே அது வேப்பம் இலைகள் கசப்பு உள்ளது. அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒண்ணு. அதனால ஈஸ்டை அது செயலிழக்க பண்ணிடுச்சு. இப்போ நீ தப்பா அரைத்து வச்சிருந்த அந்த பேஸ்ட தான் பார்க்காமல் எடுத்துக்கிட்டு வந்திருக்க. உன்னுடைய உழைப்ப வச்சுதான் பேரு வாங்கணும். அடுத்தவங்க கால வாரி நாம ஒரு நாளும் முன்னுக்கு வர முடியாது. ஆனந்தி, அவனுடைய கேக் நமக்கு வேண்டாம். நான் உனக்கு உதவி செய்யறேன். ராஜாக்கு ஒரு நல்ல கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தேவட்டு அளவுக்கு பெரிய கேக் செய்து கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்ததும் ராஜா ரொம்ப சந்தோஷத்தில் அந்த கேக் ரொம்ப புடிச்சு போய் ஆனந்திக்கு 100 பொற்காசுகளை பரிசாக கொடுத்தாரு.